ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமழும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூமலை 70. தீக்ஷிதனுக்கு விஷயம் ஓரளவு புரிந்தாலும் அது மூளையை சென்றடைய சில நொடிகள் எடுத்தது. இன்பத்தை வழங்க எண்ணி இந்த தேடலை துவங்கவில்லை. ஆனால் இந்த தேடலுக்கான விடை இதுதான் என்பது இன்பத்தை கொடுத்தது. தீபிகா இதை எப்படி எடுத்துக்கொள்வாள் என்ற கேள்வி மனதில் எழ சிறு அச்சத்தையும் கொடுத்தது. டேய், நீ எப்படி அதுக்குள்ளே இங்கே வந்தன்னு கேட்டேன் என்று மீண்டும் விஷ்ணு கேட்ட பின்பே சுதாகரித்து, இது நம்ம விக்னேஷ் வீடுதான் என்றவன் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை சுருக்கமாக கூறி அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். காவல்துறையினரை கண்டதும் அந்த இடமே நிசப்தமாகியது. எதற்காக வந்துள்ளார்கள் என ஒவ்வொருவர் மனதிலும் பலவித சிந்தனைகள் ஓடியது. அவசரமாக இவர்களை நோக்கி முன்னேறினாள் தீபிகா. அவளின் கரம் பற்றி தன்னருகே அணைத்து நிறுத்தினான் தீக்ஷிதன். இவங்க கிட்ட விளக்கமா எல்லாத்தையும் சொல்லி அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. பண்ணுன தப்பையும் பண்ணிட்டு எவ்வளோ தைரியமாக இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவள் கூற கூற அசோகனுக்கும் கிழவிக்கும் வயிற்றில் புலியை கரைத்தது. மகா பாவம் செய்து அதனை சாதாரணமாக எண்ணி கடந்திருந்தாலும் போலீஸ் அதிகாரிகளை எதிர்கொள்ளும் வசதிகளற்ற சாதாரண ஆட்களே. யாரையும் பேச விடாமல் பேசுறதே உனக்கு வேலையா போச்சுடி. அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்களா? ஆல்ரெடி இவங்க மேலே கேஸ் இருக்கா? கமலவேணி அம்மாவே அடிச்சிருக்காங்க. அதுக்காக நான் தனியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். விஷ்ணுவிற்கே அப்பாடா என்றிருந்தது. உஷ், கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என்றவன் கமலவேணியிடம், ஆன்ட்டி, உங்கள் குழந்தை உயிரோட தான் இருக்கு என்றான். என்னப்பா, என்ன சொல்லுற? இவங்க தான் கொன்னுட்டாங்களே. இவங்க கொல்லலை ஆன்ட்டி, தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. நல்ல மனசு படைச்ச ஒருத்தவங்க கையில் கிடச்சி நல்லபடியாக வளர்ந்து இதோ இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறா என்றான் தீபிகாவை சுட்டி காட்டி. தீபிகா அவனை கேள்வியோடு நோக்க, ஆமாம் என்று கண்களால் பதில் சொன்னான். தீபிகா உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி தவித்தாள். இத்தனை நாள் தாயையும் சேர்த்தல்லவா வெறுத்து கொண்டிருந்தாள். ஆனால் தாய் தன்னை இழந்து தினம் தன்னை நினைத்து வருந்தியதே இப்பொழுதுதானே அறிந்தாள். அம்மா நல்லவங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களை ஏமாற்றி பெண்ணா பிறந்த ஒரே காரணத்துக்காக தன்னை தூக்கி எறிந்து சென்ற தந்தை மற்றும் பாட்டி மீது கொலை வெறி ஏறியது. தன்னுடைய வேதனை தீர்க்க எண்ணி பெற்றோரை தேடியவள் இன்று தன் தாய்க்கான வேதனைக்கும் சேர்த்து மனதில் பொங்கிக் கொண்டிருந்தாள். தீபி, தீபி என் குழந்தையா? வார்த்தைகளை முடிக்காது மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் சேர மயங்கி விழுந்தார் கமலவேணி. அவரை தாங்கி பிடித்து அருகிலுள்ள சோஃபாவில் அமர வைத்தான் விக்னேஷ். வேகமாக தண்ணீர் எடுத்து வந்து முகத்தில் தெளித்து பருக கொடுத்தான் பிரகதீஷ். மயக்கம் தெரிந்து கண் விழித்தவர் தீபிகாவை நோக்கி கை நீட்டினார். தடுமாறி நின்றவளை அவர் அருகே அழைத்து சென்றான். அவளது முகத்தை கைகளால் அள்ளியவர், என் குழந்தை, என் குழந்தை என்றார் கண்ணீரோடு. பிரசவம் முடிந்த தாயின் வாயிலிருந்து வரும் உணர்ச்சி மிகுந்த வார்த்தைகள். அம்மாடி, இந்த அம்மாவை வெறுத்துடாதம்மா. அம்மா எந்த தப்பும் செய்யலை. எனக்கு தெரியாம உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. எதுவும் தெரியாத பாவியா இருந்துட்டேன். என் புள்ளை என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலோ என்று அவளது முகத்தை வாஞ்சையாக தடவியவர், அம்மாவை மன்னிச்சு ஏத்துக்கம்மா என்றார் ஏக்கமும் வேதனையும் மிகுந்த குரலில். அவர் குரலில் அத்தனை பரிதவிப்பு. தன் மகள் தன்னை ஏற்றுக்கொள்வாளோ மாட்டாளோ என்ற ஏக்கம் நிறைந்திருந்தது. அம்மா. தீபிகாவின் இந்த ஒற்றை வார்த்தை அவர் மனதில் 1000 கடலலைகள் ஒன்றாய் சேர்ந்து அடித்த தாக்கத்தை ஏற்படுத்த அவளை அணைத்து கொண்டு முகத்திலும் கைகளிலும் முத்தமிட்டார். அவள் தலையை கோதி கொடுத்தும் முகத்தை வருடியும் சிறு குழந்தையை கொஞ்சம் தாயாக மாறியிருந்தார் கமலவேணி. அம்மா மகளின் பாச போராட்டத்தை ஆனந்தத்தோடு கண்டு கொண்டிருந்தனர். அபிநயாவிற்கு தீபிகா தன் சொந்த தங்கை என்றதில் அளவில்லா மகிழ்ச்சி. அவளும் அவர்களுடன் இணைந்து கொண்டாள். இவங்க தான் தீபிகாவோட பேரண்ட்ஸ்ன்னு எப்படி தெரிஞ்சது? விஷ்ணுவிடம் கேட்டார் குருமூர்த்தி.
தீபிகா சாரதாம்மாவுக்கு கிடைச்ச இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கலெக்ட் பண்ணின இன்ஃபர்மேஷன் அடிப்படையாக வச்சு இவங்களை ட்ரேஸ் பண்ணினோம். ஆரம்பத்தில் எங்களுக்கும் முழு நம்பிக்கை இருக்கலை. தீபிகா அதிர்ஷ்டமோ இல்லை அம்மா அதிர்ஷ்டமோ இவங்களை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் அங்கே விசாரித்து போகிறதுக்குள்ளே இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த ஏரியாக்களில் இப்போவும் கூட பெண் சிசு கொலை நடக்கத்தான் செய்யுது. இப்படி பெத்த தாய்க்கு கூட தெரியாமல் கொன்று போட்டுட்டு போயிடுறாங்க என்று அசோகனை முறைத்தபடி கூறியவன், சரி சிஸ்டர், இப்போ உங்கள் சாய்ஸ் தான், இவங்களை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க என்றான் தீபிகாவிடம். அவர்கள் முன் சென்று கைகளை நெஞ்சுக்கு குறுக்கே கெட்டியபடி நிமிர்ந்து நின்றாள். நீங்க தூக்கி வீசியிருந்தாலும் நான் நன்றாக இருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லாமல் சொல்லியது அவள் உடல் மொழி. எதுக்காக என்னை தூக்கி எறிஞ்சீங்க என்றாள் நிதானமாக. அவளது பேச்சில் இருந்த அழுத்தமும் நிதானமும் இருவரையும் ஆட்டி பார்த்தது. தூக்கி எறிந்த அந்த குழந்தை வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் என்று சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க. நானும் பொட்டையா இருந்தா எப்படி வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? பொட்டை பிள்ளையை வளர்த்து ஆளாக்குறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியாது. கிழவி வாயில் அனைத்து கிரகங்களும் அவருக்கு எதிராய் சதி செய்தது. ஓ, அப்படின்னா 3ஓட நிறுத்தி இருக்க வேண்டியது தானே? பதில் சொல்லாது மௌனம் காத்தனர். நிறுத்த மனசு வந்திருக்காது. ஏன்னா ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆமாம் என்று தலையாட்டினார். என்று கேலி புன்னகை சிந்தியவள், ஓ அப்படி, நல்ல வேலை, என் அம்மாவுக்கு எனக்கு அப்புறம் குழந்தை பிறக்கல, இல்லைனா இன்னும் எத்தனை குழந்தையை கொன்னிருப்பீங்களோ என்று கேவலமான பார்வையை அவர்கள் மேல் பதித்தபடி தொடர்ந்தாள். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆணோ பெண்ணோ ரெண்டுமே உங்கள் இரத்தத்தில் இருந்து உருவான உயிர் மட்டும்தான். எல்லாருக்கும் குழந்தை வேணும், அதுவும் ஆண் குழந்தையா வேணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் கோரிக்கையை கடவுள் அப்படியே ஏற்றுக்கிட்டு அத்தனை குழந்தையையும் ஆணா படைச்சா என்ன ஆகிறது? குழந்தை பெத்து கொடுக்க மட்டும் பெண் வேணும், என்ன நியாயம் இது? பெண் என்பவள் பிள்ளை பெற்றெடுக்கும் இயந்திரம் இல்லை. ஆனால் ஒரு பெண் பெற்றெடுக்காவிட்டால் அந்த குடும்பமே அந்த தலைமுறையோடு நிர்மலமாகிறது. அவ்வளவு ஏன், உலக இயக்கமே ஸ்தம்பித்துவிடும். நவீன அறிவியல் எவ்வளவோ வளர்ந்துடுச்சு, ஆனால் ஒரு பொண்ணோட துணை இல்லாமல் ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது. டெஸ்ட் டியூப் பேபி என்றாலும் கூட அது வளர பெண்ணின் கர்ப்பப்பை தான் தேவைப்படுகிறது. எந்த ஒரு ஆணாலும் பெண்ணின் துணை இல்லாமல் தன் சந்ததியை உருவாக்க முடியாது. ஆனால் நவீன அறிவியலில் பெண்ணுக்கு அது சாத்தியம். நான் பொண்ணா பிறந்ததில் பெருமைப்படுறேன். ஆனால் உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆணுக்கு மகளா பிறந்ததை எண்ணி வெட்கப்படுறேன். உங்களை மாதிரி மோசமான ஆண்களால் தான் பொண்ணுக்கு சமூகத்தில் அநியாயம் நடக்குது. பொண்ணை மதிக்கிற ஆண்கள் அவங்களும் நல்லா இருந்து மற்றவங்களையும் நல்லா வாழ வைக்கிறாங்க. இவ்வார்த்தையை சொல்லும்போது அனிச்சையாக அவள் கண்கள் தீக்ஷிதனிடம் சென்று மீண்டது. ஆணோ பொண்ணோ அன்பா இருங்க, அன்பு மட்டும்தான் எல்லாத்தையும் சரி செய்யும். ஆண் பெண் என்பது முக்கியமல்ல. பிள்ளைகள் மேல் எதிர்பார்ப்பற்ற அன்பை பொழியும் பெற்றோரை அந்த குழந்தைகள் கைவிடாமல் பார்த்து கொள்வர் என்பது உறுதி. எங்க அம்மாவை நாங்க பார்த்துக்குவோம். நீங்க தூக்கி எறிஞ்சாலும் கடவுள் அருளால நான் நல்லா இருக்கேன். ஆனா அம்மாவுக்கு நீங்க செஞ்சது மிகப்பெரிய துரோகம். அதுக்காக அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து கிளம்புங்க என்றாள். என்னது, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறதா என அதிர்ந்து நின்றனர் இருவரும். நான் சொல்றத செய்யலைன்னா கொலை முயற்சின்னு உங்க பேர்ல கேஸ் கொடுப்பேன், எப்படி வசதி என்றாள். வேறு வழியின்றி கமலவேணி அருகில் செல்ல அவர்களை கை நீட்டி தடுத்தவர், யாரும் என் காலில் விழ வேண்டாம், நான் எப்பவும் உங்களை மன்னிக்க தயாரா இல்லை. தீபி உங்க மேல எந்த கேஸும் கொடுக்க மாட்டா, நீங்க போகலாம் என்றார். சில நேரங்களில் மன்னிப்பை விட பெரிய தண்டனை இருப்பதில்லை. ஏம்மா, அவங்க செஞ்சதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை வேண்டாமா? இவங்க இப்போ செத்த பாம்பு மாதிரி. இவங்களை அடிக்கிறதால மாறப்போறது எதுவும் இல்லை. மாற வேண்டியது சமுதாயம்தான். பொண்ணுக்கு கல்யாணம் என்னும் பெரும் செலவு ஒரு புறம் இருந்தால், பெண் குழந்தையை பெற்றா அந்த குழந்தைக்கு இந்த சமுதாயத்தில் ஏதாவது நடந்துவிடுமோ என்ற பயமும் ஒரு புறம் இருக்கிறது.
அந்த பயம் விலக பெண் குழந்தை வேண்டாம் என நினைப்பதல்ல வழி. ஆண் குழந்தைக்கு நல்லவற்றை போதியுங்கள். சக உயிர்களிடம் அன்பு காட்ட கற்றுக் கொடுக்கணும். பெண் என்பவள் உன்னை போன்ற ஒரு உயிர். அவளை அன்பாக பார். காம பார்வை பார்த்து கீழ்த்தரமான செயலில் இறங்கக்கூடாதென்பதை ஆணுக்கு உணர்த்த வேண்டும். இவங்க 2 பேரையும் இப்ப தண்டிக்கிறதால இதெல்லாம் நடந்துடுமா என்ன? தன் கைகளை தட்டி பாராட்டினான் விஷ்ணு. ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. ஆணும் பெண்ணும் சரிசமம் என்ற அளவில்தான் கடவுள் உலகத்தை உருவாக்கி இருக்காரு. ஆனா இந்த சமூகம்தான் ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண் மேல பல முட்டுக்கட்டைகளை திணித்து எல்லாத்தையும் மாத்தி விட்டுருக்கு. மாற வேண்டியது சமுதாயம்தான். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு தான் இருக்கோம். அதை இன்னும் சிறப்பா நாங்க செயல்படுத்துறோம் என்றவன் தனது ஆட்களுடன் அங்கிருந்து கிளம்பினான். குற்ற உணர்ச்சியோடு வெட்கி தலை குனிந்து கிளம்பி சென்றனர் அசோகனும் அவரது தாயும். அவர் முழுமையாக மனம் மாறும் காலம் வரலாம், பார்க்கலாம். அப்பொழுது கமலவேணி மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா என்பதை. டேய் மச்சான்ஸ், நாம எல்லாரும் நிஜமான சொந்தக்காரங்க ஆயிட்டோம்டா என்று பிரகதீஷ் தீக்ஷிதன் இருவரையும் கட்டிப்பிடித்து கத்தினான் விக்னேஷ். அந்த கோணத்தில் அப்பொழுதே யோசித்த மற்ற இருவரும் போட்ட கூச்சலில் அந்த இடமே அலறியது. இறுக்கங்கள் மறைந்து பழைய உறவுகளும் புது உறவுகளும் மகிழ்ச்சி ததும்ப பேசி கழித்தனர். அன்பு, அது ஒன்று மட்டுமே உலகை காக்கும். அனைவர் மனதிலும் அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது. எங்கும் அன்பை விதைப்போம். அன்பிருக்கும் இடத்தில் தவறுகள் நிகழாது. அன்பு கொண்ட மனம் பிறர் நலனுக்காய் யோசிக்கும். யாருக்கும் கெடுதல் நினைக்காது. அன்பு மகிழ்ச்சிக்கு அடையாளம். அகிலம் ஆளும் ஒற்றை சொல் அன்பு. பூமலை 71. கட்டிலில் வாகாக சாய்ந்து தன்னவளை நெஞ்சோடு அணைத்து அமர்ந்திருந்தான் தீக்ஷிதன். அவன் பரந்த மார்பில் முகம் புதைத்து படுத்திருந்தவளுக்கு இதைவிட பாதுகாப்பான இடம் இவ்வுலகில் இல்லை என்பது போல் உணர்ந்தாள். எனக்கே எனக்கானவன், என் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் சேர்த்தவன். ஒருவேளை இவன் தன் வாழ்வில் வந்திருக்கவில்லை என்றால் தன் வாழ்வே வேறு பாதையில் பயணித்திருக்கும். இன்று அனைத்து உறவுகளோடு பரிபூரணமானவளாக இருப்பது இவனால் தானே என்று எண்ணியபடி அவன் மார்பு முடிகளோடு விளையாடி கொண்டிருந்தாள். என்ன தீபுமா, பலத்த யோசனையா இருக்கு? மாமன் எல்லா டாஸ்கையும் முடிச்சிட்டான். இனி மாமனை எப்படியெல்லாம் கவனிக்கிறதுன்னு யோசிக்கிறியாடி தங்கம்? அவன் சீண்டலை புறம் தள்ளியவள் தன் யோசனையோடு அவனிடம், என்னால் இப்போ வர நம்ப முடியல. அபிகாதான் என் அக்கா. கமலவேணி அம்மா மாதிரி நல்லவங்களுக்கு தான் நான் மகளா பிறந்திருக்கேன். அம்மா என்னை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல, பாவம் அவங்க என்றாள். கமலவேணியை பற்றி முன்பே அறிந்திருந்ததால் தாய்மேல் இருந்த கோபம் நொடியில் பறந்திருந்தது. அதுவும் அவருக்கு தெரியாமல் நடந்த உண்மை அறிந்து கணவருடன் சண்டையிட்டு வந்திருந்ததால் அவர் மேல் அதிக மதிப்பு உருவாகியிருந்தது. பெற்றவர்கள் யாரென அறியும் போது அதை எப்படி எதிர்கொள்வாளோ, அவர்களால் புதிதாக ஏதேனும் பிரச்சனை ஏழுமோ என பலவித அச்சத்தில் இருந்தவனுக்கு இவள் அபிநயாவின் தங்கை என்றதில் பேரின்பம். இவளே இப்படி கூறியதும் மனம் நிறைவாக உணர்ந்தான். தான் தப்பான வழியில் பிறந்திருப்பேன் என்றெண்ணித்தானே அவள் தன்னையே தாழ்வாக நினைத்து வருந்தியது. இதையே இன்னும் எத்தனை தடவை தான் சொல்லுவ? கோடி தடவை வேணும்னாலும் சொல்லுவேண்டா என் செல்ல புருஷா. உன்னால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு என் மனசுல இருந்த உறுத்தல் வேதனை எல்லாமே என்னை விட்டு விலகிட்ட மாதிரி உணர முடியுது. அப்போ இப்போ வரை நீ அந்த ஃபீலிங்ஸோட தான் இருந்திருக்க, ரைட்? அவன் குரலில் லேசான கோபம் எட்டி பார்த்தது. சேச்ச, அப்படி இல்லை. ஆனால் அது உங்களால், நம்ம குடும்பத்தால். இது என்னோட மனசில் இத்தனை காலமாக இருந்த வெறுப்பை போக்கிடுச்சு. அனாதை என்றாலே தப்பான வழியில் பிறந்திருப்பா, அதனால தான் தூக்கி போட்டுட்டாங்க என்ற முத்திரை குத்தப்பட்டு எத்தனை இடங்கள்ல அவமானங்களை சந்திச்சிருக்கேன். அவள் கண்களில் தெரிந்த வேதனை உணர்ந்தவன் மென்மையாக அவள் தலையை வருடி கொடுத்தான். நீங்கள் என்னை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் சமூகத்தில் எல்லாரும் அப்படி ஏற்றுக்கிறது இல்லையே. ஒன்றுனா பரிதாபப்படுறோம் அல்லது இகழ்ச்சியாக நினைக்கிறோம். அதுதான் நிஜம். அந்த வகையில் இப்போ மனசில் இருந்த கொஞ்ச நஞ்ச பாரமும் இறங்கிடுச்சு. அதை மட்டும்தான் சொன்னேன். அதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலை. நீ புரிய வைக்கவே வேண்டாம், எனக்கு என் தீபுவை தெரியும் என்றான் அவள் பிறை நெற்றியில் இதழ் பதித்து. கணவனின் புரிதலையும் அவன் தன்னிடம் கொண்டுள்ள காதலையும் எண்ணி மகிழ்ந்தாள்.
ஆமாம், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்ததை பற்றி சொல்லவே இல்லையே. அவனது அன்பிற்கு அடித்தளம் அந்த நிகழ்வு தானே என யோசித்தவள் அவசரமாக கேட்டாள். அதை தான் அன்னைக்கே சொல்லிட்டேனேடி. அது இப்போ உங்கள் மனசில் முதல்ல இடம் பிடிச்ச குட்டி பெண் தீபிகா பற்றி சொல்லலையே. ஓ அதுவா? அது எதுக்கு இப்போ? எனக்கு தெரியணும். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுடா செல்லம். அவன் கன்னம் பிடித்து கொஞ்சினாள். அந்த நிகழ்வை பற்றி கூறத் துவங்கினான். அது ஒரு அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட்ட ஸ்கூல் காம்படிஷன் ஃபங்க்ஷன் டே. எங்கள் ஸ்கூலில் தான் நடந்தது. நான் அப்போது 9th படிச்சுட்டு இருந்தேன். நீ குட்டியாக 2 போனிடெயில் போட்டுக்கிட்டு க்யூட்டாக இருந்த. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு இருந்தேன். ஆனால் நீ தனியாக உட்கார்ந்துருந்த. அங்கங்கே உங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸ் கூட்டமாக இருக்கத்தான் செஞ்சாங்க. ஆனால் நீ மட்டும் தனியாக இருந்து என் கண்ணுக்கு தனியாக தெரிஞ்ச. உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. ஒரு பால் நிலவை பார்த்தது போல ஒரு உணர்வு. கொஞ்ச நேரத்தில் மேடையில் ஒவ்வொருத்தராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ண மேடை ஏறின. என்ன பாட்டு பாட போறேன்னு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, கள்ளருக்கும் காவலருக்கும் இனிமையானது, உள்ளம் என்பதுள்ளவர்க்கு உண்மையானது, உலகம் என்பதுள்ளவரை உறுதியானது, மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தி ஆனது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது. நீ பாட பாட அந்த இடமே அமைதியாச்சு. அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. பொன்படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம், அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம், நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம். அந்த கடைசி வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதை பாடும்போது நீ அழுத. உன்மேல் அன்பு என் மனசிலையும் இதையாய் உருவானது என்றான். அதன்பின் அவளை பற்றி அறிந்து தந்தையிடம் அடம் பிடித்து ஸ்பான்சர் செய்ததெல்லாம் நாம் அறிந்த கதையே. ஓ, அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கூட கிடைச்சது. சாரதாம்மா தான் அர்த்தமுள்ள பாடல் பாடணும், கண்ணதாசன் பாடல்னு அந்த பாட்டை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த கடைசி வரியோட அர்த்தம் நம்ம வீட்டுக்கு வந்தப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் என்று கூறி புன்னகைத்தாள். அப்படியே என் மனசையும் புரிஞ்சு கொஞ்சம் உங்கள் கடைக்கண் பார்வையை எங்கள் மேலேயும் வீசினா சரிதான். அவன் முகத்தில் குறும்பு கொடிக்கொண்டிருந்தது. என்ன? புருவங்கள் முடிச்சிட யோசனையோடு கேட்டாள். நீ வேற ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். நீ சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன். ஸோ ஒரு 1000 கிஸ் மட்டும் இன்னைக்கு கொடுத்தா போதும். மற்றதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் டெய்லி வாங்கிக்கிறேன். அப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் மாமனே பார்த்துக்கிறேன். என் செல்லக்குட்டிக்கு வேலை வைப்பேனா? அவன் பேசியதின் உள்ளர்த்தம் புரிந்தவள் ஏய் என்று அவன் மார்போடு முகத்தை மூடிக்கொண்டாள். அவள் முகத்தை மெல்ல நிமிர்த்தியவன் சிவந்திருந்த அவள் கண்ண கதுப்புகளை விரல்களால் வருடி அவள் செவ்விதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். மெல்லினம் மட்டுமல்ல, வல்லினமும் இனித்திடும் என திகட்ட திகட்ட காதல் பாடம் புகட்டி தன்னவளை தனதாக்கினான். வான்மதியும் வெட்கம் கொண்டு மேக போர்வைக்குள் ஒளிந்து கொண்டது. மறுநாள் சாரதாம்பாளை நேரில் சந்தித்து அனைத்து விஷயங்களையும் கூறினர். இந்த உலகில் எந்த உறவு வேண்டுமானாலும் தவறானதாக இருந்துவிட்டு போகலாம். ஆனால் நம்மை இவ்வுலகிற்கு கொண்டு வரும் தாய் என்னும் உறவே தவறானதாக இருப்பது போன்ற வேதனை வேறில்லை. அந்த வகையில் தீபிகாவின் தாய் நல்லவர் என்பதில் மிகவும் மகிழ்ந்தார். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்று இருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பினார். மறுவாரம் அபிநயாவின் வளைகாப்பு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. மகனே நேரில் சென்று அழைத்ததில் கோபம் கலைந்து விக்னேஷின் பெற்றோரும் கலந்து கொண்டனர். கமலவேணியின் மூத்த மகள்கள் இருவரும் குடும்பத்துடன் வந்திருந்தனர். அவர்களும் விஷயம் அறிந்து தந்தை மற்றும் பாட்டியிடம் பேசுவதை தவிர்த்து விட்டனர். இருவருக்கும் பெண் குழந்தைகளே. தங்கள் வீட்டினர் இதேபோல் செய்திருந்தால் என்று ஒரு நொடி யோசிக்கவே உள்ளம் பதறியது. அம்மாவின் வேதனையை மனதார புரிந்து கொண்டனர். தீபிகாவை அப்பொழுதுதான் முதலில் பார்க்கின்றனர். தங்கள் குட்டி தங்கை என்ற பாசம் இயல்பாகவே வந்து ஒட்டி கொண்டது. வடிவு கூட ஓரளவு மனம் மாறி குடும்பத்தினருடன் வந்திருந்தார்.
மாற்றம் உடனடியாக ஏற்படாவிட்டாலும் மாற்றத்திற்கான சிறு துளி மனதில் எழுந்தாலும் அது நன்மை பயத்திடும். மற்ற அனைவரும் ஒன்றாய் கூடியிருக்க வழக்கம் போல அந்த இடம் களை கட்டியது. எந்த குறையும் இல்லாது மனம் மகிழும்படி வளைகாப்பு விழாவை சிறப்பாக செய்து முடித்தனர். அபிநயா கூறியபடி விழா எளிமையாக நடைபெற்று ஒரு பெருந்தொகை அன்பாலயத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. ஏற்கனவே முடிவெடுத்ததுதான், இருப்பினும் தன் தங்கையை பாதுகாப்பாக வளர்த்த இடம் என்ற முறையில் அதிகமாகவே செய்தனர். அடுத்து பிரகதீஷ் பிரதன்யா திருமணம்தான் என்பதால் இருவரையும் கிண்டல் செய்து ஒரு வழியாக்கி கொண்டிருந்தனர். அவர்களிடமிருந்து தப்பித்து நிலாவில் குடியேற இயலுமான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, பேசாம நாம அங்க போயிடலாமா என்று ரகசியமாக பிளான் போட்டு அம்பலமாக பிரதன்யாவிடம் கேட்டான் பிரகதீஷ். அவள் தலையில் அடித்து கொண்டு சுற்றிலும் கண்காட்ட அவனை முறைத்து கொண்டு நின்றனர் தீக்ஷித், தீபி, விக்கி, அபி நால்வரும். சிரித்து மழுப்பியவன், நாம எல்லாரும் சேர்ந்துதாடா சமாளித்தான். நிலாவை பார்த்து கவிதை தான் எழுதணும், நிலாக்கு போக நினைக்கிறது தப்பு தம்பி என கோரஸ் பாட, அடே தெரியாம சொல்லிட்டேன், ஆளை விடுங்கடா என்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். இங்கே தோழிகள் இருவரின் குடும்பமும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருந்தனர். ஆனால் வினிதா வீட்டிலோ மீண்டும் ஒரு வரன் வந்து பார்த்துவிட்டு வரதட்சணை பேச்சால் இழுபறியாகி, அவர்கள் யோசித்து சொல்லுங்க அப்புறம் முடிவெடுப்போம் என்று சென்றுவிட அவள் வீட்டை ரணகலமாக்கி கொண்டிருந்தாள். பூமலை 72. ஒரு மாதம் கழித்து ஜொலிக்கும் தங்கமென மலைமுகட்டில் எட்டி பார்த்த கதிரவனின் பொன்னொளி சிறு வெள்ளிக்கீற்றாய் பூமியை நோக்கி வர துவங்கியிருந்த அதிகாலை வேளை. இந்த உலகை ஆள்பவனும் நானே, ஆட்டுவிப்பவனும் நானே, தான் என்ற அகந்தையில் ஆடுபவர்கள் ஆட்டத்தை அடக்குபவனும் நானே என அனைத்து பிரச்சனைகளையும் முடித்து வைத்துவிட்டு அருள் வடிவாய் காட்சி தந்து கொண்டிருந்தார் திண்டல் வேலாயுத சுவாமி. மொத்த குடும்பமும் அங்கு பரபரப்பாய் சுற்றி கொண்டிருந்தனர். 2 மனைகள் அமைக்கப்பட்டு ஹோமகுண்டம் வளர்த்து மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தார் அர்ச்சகர். மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ என்ற அர்ச்சகர் கூறவும் பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக நடந்து வந்தான் பிரகதீஷ். அவனுடன் விக்னேஷ், தீக்ஷிதன் மற்றும் பிரதன்யாவின் அண்ணன் வினோத் மூவரும் இருந்தனர். யார் மாப்பிள்ளை என கண்டுபிடிக்க இயலாத அளவிற்கு 4வரும் பட்டு வேஷ்டி சட்டை சகிதம் கச்சிதமாக வந்து கொண்டிருந்தனர். ஒரு மனையில் பிரகதீஷ் அமர, இங்க வந்து உட்காருங்கோ என அர்ச்சகர் கூற அடுத்த மனையில் அமர்ந்தான் வினோத். சில சடங்குகள் முடிய பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என குரல் கொடுத்தார். அடர் சிவப்பு நிறத்தில் தங்க நிற ஜரிகை பார்டர் புடவை அணிந்து அதற்கேற்ற ஆபரணங்களுடன் தேவதையாக அலங்கரிக்கப்பட்ட பிரதன்யாவை அழைத்து வந்தனர் வசுமதி மற்றும் ரம்யா. அதே நிற புடவையுடன் அழகு சிற்பமாக தீபிகாவுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள் வினிதா. ஆம், வினோத்திற்கும் வினிதாவிற்கும் இன்று திருமணம். 2 ஜோடிகளுக்கும் ஒரே நாளில் திருமணம் வைக்க முடிவெடுக்கப்பட்டு இதோ இப்பொழுது மணமேடைக்கும் வந்துவிட்டனர். அன்று வினிதாவை பெண் பார்க்க வந்தவர்கள் மீண்டும் வரதட்சணை பிரச்சனையை கிளப்பி யோசித்து சொல்வதாக சென்றுவிட வீட்டில் உள்ளவர்களை வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள். ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்து அவளது பேச்சில் கோபமடைந்த தாய் பொறுமை இழந்து வார்த்தைகளை விட துவங்கினார். உன்னால தாண்டி நாங்க நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறோம். உன்னை பெத்ததுல இருந்தே பிரச்சனை தான். கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டு நிம்மதியா இருக்க நினைச்சா அதுக்கும் வழி இல்ல. இவ்வளோ நகை காசு போட்டு கல்யாணம் பண்ண நான் எங்க போறது? உங்க அப்பா சம்பாதிக்கிறது அந்த ஆளு குடிக்கவே பத்த மாட்டேங்குது. இந்த இளவுக்கு தான் பொட்ட புள்ள பிறந்தாலே எல்லாரும் பயப்பட வேண்டி இருக்கு. உன்னை கருவிலேயே அழிச்சிருந்தா கூட அந்த வேதனையோட போயிருக்கும். இப்ப இப்படி அல்லாடப்பட வேண்டி இருக்காது. கேட்டுக்கொண்டிருந்த வினிதாவிற்கு முகம் இறுகியது. இவ்வளவு நாள் வேலை பார்த்து சம்பாதித்த காசை கூட அவள் தனக்காக செலவிடாது குடும்ப செலவிற்காகவே கொடுத்துள்ளாள். ஒரு பெண்ணாக பிறந்து சம்பாதித்து இன்று தாய்க்கும் தந்தைக்கும் தமையனுக்கும் சேர்த்து அவளே உணவிட்டு கொண்டிருக்கிறாள். தாய் உடல்நலக்குறைவால் வீட்டு வேலைகள் செய்ய கஷ்டப்படுவதால் வாஷிங் மிஷின் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் இன்ஸ்டால்மெண்டில் வாங்கி அடைத்து வருகிறாள். அதெல்லாம் அந்த அன்னைக்கு கனப்பொழுதில் கண்ணையும் கருத்தையும் விட்டு மறைந்திருந்தது. திருமணம் ஒன்றே பிரதானமாக தெரிய வார்த்தைகளை விட்டார். தங்களால் மகளின் திருமணத்தை நடத்த இயலவில்லையே என்ற இயலாமை. உன் மகளுக்கு வயசாகிக்கிட்டே போகுது, இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க?
ஒருவேளை கல்யாணம் ஆகி போயிட்டா குடும்ப செலவை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்குறியா போன்ற சொந்தங்களின் ஏளன பேச்சு அனைத்தும் சேர்த்து மகளிடமே வேண்டாத வார்த்தைகளை பேசிவிட்டார். அப்போ நான் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை, இனி உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது என்றவள் அறைக்குள் ஓடி கதவை ஓங்கி அடைத்தாள். கதவை அவள் அடைத்த சத்தத்தில் தான் உணர்வு பெற்று தான் பேசிய வார்த்தைகளின் வீரியம் உணர்ந்தார் அன்னை. ஐயோ என் புள்ளைய நானே தப்பா பேசிட்டேனே, அவ ஏதாவது செஞ்சிக்க போறா என்று கத்தியவர், வினி கதவை திறடி என்று கதவை மடார் மடார் என தட்டினார். தந்தையும் செய்வதறியாது கதவிற்கு வெளியே இருந்து மனைவியை திட்டிக் கொண்டே இயன்ற மட்டும் குரல் கொடுத்தார். அங்கிருந்த புடவையை எடுத்து தூக்கிட முயற்சித்து கொண்டிருந்தாள் வினிதா. முடிச்சு இட இயலாது அது வேறு ஒரு புறம் அவளை சோதனை செய்து அவிழ்ந்து விழுந்தது. ஒரு வழியாக அனைத்தையும் முடித்து கழுத்தில் மாட்டி ஸ்டூலை தள்ளிவிட்ட தருணம் அந்த சுமாரான கதவு தமையனின் பலத்திற்கு போட்டியிட இயலாது திறந்து வழிவிட்டது. அம்மாடி என்ன காரியம் செஞ்ச என்று பாய்ந்து சென்று மகளின் காலை பற்றி கொண்டார் தாய். தந்தையும் அவளது கால் பற்றி முடிச்சு இறுகாதவாறு தூக்கி கொண்டார். அவசரமாக கட்டிலில் ஏறி அவள் கழுத்தில் இருந்த புடவையை அவிழ்த்து எடுத்தான் தமையன். சில நொடியே என்றாலும் கழுத்தை இறுக்கிய புடவையால் மூச்சு அடைக்க சிரமப்பட்டு இருமினாள். மகளை மடியில் கிடத்தி கண்ணீரோடு முதுகை தடவி கொடுத்தார். ஓடிச் சென்று தண்ணீர் எடுத்து வந்து அக்காவுக்கு பருக கொடுத்தான். என்னை மன்னிச்சிடுமா, வேதனையில் என்ன பேசுன்னு தெரியாம பேசிட்டேன் என்று மகளின் கரம் பற்றி மன்னிப்பு கோரினார் தாய். இந்த விஷயம் நடந்து ஒரு வாரம் கடந்த நிலையில் தீபிகாவும் பிரதன்யாவும் வினிதா வீட்டினரை சந்தித்தனர். ஆன்டி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், யாரும் கோபப்படக்கூடாது என்று பீடிகையோடு பேச்சை துவங்கினாள் தீபிகா. சொல்லுமா என்றதும், நானும் பிரதாவும் இப்போ சொந்தமாக போகிறோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொந்தமாகிட்டாங்க. நீங்கள் மனசு வச்சா வினிதாவும் எங்களுக்கு உறவாகிடுவா. நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கலாம் என்றாள். என் அண்ணாவுக்கும் வினிதாவை பிடிக்கும் என்று பிரதன்யா கூற சற்றே அதிர்ந்தனர் வினிதாவின் பெற்றோர். அதுக்காக 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க. பிடிக்கும்னா குணம் பழக்க வழக்கங்கள் பிடிக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு சம்மதம்னா எங்கள் வீட்டிலிருந்து முறைப்படி வந்து பேச சொல்லுறேன். அதிரடி தடால அடியாக தோழிகள் இருவரும் கூறி முடித்தனர். உங்கள் குடும்பம் பற்றி எங்களுக்கும் தெரியும். அங்கே எங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்ணு முன்னாடி நல்ல பசங்க இருந்தும் ஜாதின்னு யோசித்து பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையையும் நாசமாக்க பார்க்குறது தப்புன்னு இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்மா என்றவர் சற்றே தயங்கி, ஆனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்களால் செய்ய முடியாதுமா. ஐயோ ஆன்ட்டி, உங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க. செய்யவே இல்லைனாலும் நல்லது தான். இந்த விஷயத்தையே மாற்றி அமைக்கணும். வரதட்சணை தான் பெற்றவங்களுக்கு பெண் குழந்தையை சுமையாக நினைக்க வைக்குது என்று உற்சாகமாக கூறினாள் பிரதன்யா. தாமதமின்றி அனைத்தும் நடக்க பிரதன்யா திருமணத்தோடு சேர்த்து இவர்களின் திருமணத்தையும் நடத்திவிடலாம் என முடிவெடுத்து இதோ அனைத்தும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சம்பிரதாய சடங்குகள் முடிந்து கெட்டிமேளம் என்று அர்ச்சகர் கூற மங்கள வாத்தியங்கள் ஓங்கி ஒலிக்க பிரதன்யாவின் வெண் சங்கு கழுத்தில் மங்கள நாணை சூட்டி தன்னவள் ஆக்கினான் பிரகதீஷ். அடுத்து வினிதாவின் பொன்மஞ்சள் கழுத்தில் பொன் தாலியை சூட்டி தன் மனையால் ஆக்கினான் வினோத். மனநிறைவோடு அச்சதையை தூவி ஆசீர்வாதங்களை வழங்கினர் குடும்பத்தினர். தீபிகா தீக்ஷிதன் இருவரும் புதுமண தம்பதிகள் போலவே இருந்தனர். மயில் பச்சை நிற புடவையில் அதற்கேற்ற ஒப்பனைகளுடன் ஒயிலாக வலம் வருபவளிடமிருந்து தன் கண்களை பிரிக்க சிரமப்பட்டான் தீக்ஷிதன். அவன் பார்வையை கண்டவளுக்கு வெட்கத்தில் கன்னங்கள் மேலும் சிவந்தது. அடே, இங்க அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம், மரியாதையா கழுத்தை இந்த பக்கம் திருப்பு என்று தீக்ஷிதன் முகத்தை பற்றி திருப்பினான் விக்னேஷ். உனக்கு உன் பொண்டாட்டி வரலன்னு கடுப்புடா, இருந்தா இந்நேரம் அவளை பார்க்கவே நேரம் இருந்திருக்காது. வீட்டில் இருந்தபடியே திருமணத்தை லைவாக வீடியோ காலில் பார்த்து கொண்டிருந்த அபிநயா இவர்கள் கூற்றில் சிரித்து கொண்டிருந்தாள். மலைக்கோவில் என்பதால் அபியை கூட்டி வந்திருக்கவில்லை. அடுத்தடுத்து திருமண வைபவங்கள் முடிய அங்கிருந்து கிளம்பினர். மாலை மண்டபத்தில் ரிசப்ஷன் விமர்சையாக நடைபெற்றது. இனிய உறவுகளின் ஆசையோடும் வாழ்த்தும் உள்ளங்களின் அன்போடும் தங்கள் வாழ்வை இனிதே துவங்கினர் பிரகதீஷ், பிரதன்யா மற்றும் வினோத், வினிதா. நாட்கள் மெல்ல நகர்ந்தது.
உறவுகள் இன்றி தவித்து உறவுகளையே வெறுத்த தீபிகா உறவுகள் சூழ வலம் வந்ததோடு தன் தோழிகள் இருவரும் உறவானதால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். ஒன்று மட்டும் புரிந்தது. ஒன்று இல்லையென வேதனையில் உழல்வதை விட இருப்பதை இனிதாக ஏற்றுக்கொள்ளும் போது அனைத்தும் சேர்ந்து விடுகிறது. இதையெல்லாம் தன் வாழ்வில் நிகழ்த்திய தீக்ஷிதன் மீது அன்பும் காதலும் பொங்கி பெருக இருவரும் பூமியில் சொர்க்கம் கண்டனர். குருமூர்த்தி தெய்வானை தங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வில் மனம் நிறைந்து மகிழ்வுடன் சில வயதுகள் குறைந்திருந்தனர். சாரதாம்பாளுக்கு உதவியாக அன்பாலயத்தில் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செய்து வந்தாள் தீபிகா. அது அவளுக்கு ஆத்ம திருப்தி அளிப்பதாக இருந்தது. அன்பாலயத்திலேயே ஒரு குழந்தையை தத்தெடுத்து தாய்மை சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அங்கு பணிபுரிந்த அகிலா அக்கா. வசுமதி படித்துக் கொண்டிருப்பதால் இப்போதைக்கு அவளது திருமண பேச்சை எடுக்க வேண்டாம் என உறுதியாக கூறிவிட்டாள். ரம்யா தன் இரு தேவதைகளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். சிறை பல படிப்பினைகளை கொடுத்திருக்க தான் செய்ய நினைத்த தவறை எண்ணி வருந்தினான் ரவீந்திரன். அவனின் மறைந்த நட்பண்புகள் முழுமையாக வெளிவந்தால் காலம் இவர்களை சேர்த்து வைக்கும். ஒரு மாதம் கழித்து அபிநயாவிற்கு பிரசவ வலி துவங்கி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். மொத்த குடும்பமும் படபடப்போடு பிரசவ அறை வாயிலில் காத்திருந்தனர். சற்று நேரத்தில் இளஞ்சிவப்பு நிற பூந்துவாலையில் அதே நிறத்தில் இருந்த குழந்தையை சுற்றி எடுத்து கொண்டு வந்த டாக்டர், பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று கமலவேணி கையில் கொடுத்தார். அந்த பிஞ்சு குழந்தையை பார்த்து கண்கள் மின்ன என்றா சாத்தி என்று மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டார். அபி எப்படி இருக்கா? அவசரமாக கேட்டான் விக்னேஷ். நல்லா இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார்டுக்கு மாத்திடுவோம். குழந்தையை பார்த்ததும் என்ன குழந்தைன்னு முதல் கேள்வி கேட்காம மனைவி மேல அக்கறை காட்டுற உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு என்று அவனை பாராட்டி சென்றார். அந்த அழகிய குழந்தையின் பட்டு கன்னத்தை தொட்டு பார்த்தால் வயிற்றில் தங்கள் உதிரத்தை சுமந்து கொண்டிருக்கும் தீபிகா. அவள் தோள்மேல் கை போட்டு அணைத்து பிடித்திருந்தான் தீக்ஷிதன். மகாலட்சுமியே வந்துட்டா, இனி எல்லாம் சுபம்தான் என்று குழந்தையை வாங்கி கொண்டார் தெய்வானே. உங்க வீட்டுக்கே ஐஸ்வர்யம் வந்துருச்சு, வாழ்த்துக்கள்பா என்று உற்சாகமாக விக்னேஷை வாழ்த்தினார் குருமூர்த்தி. ஆமா, என்னோட லிட்டில் ஏஞ்சல் என்று அதன் விரல் பிடித்து கொஞ்சினான் விக்னேஷ். பிரகதீஷ் பிரதன்யா இருவரும் கியூட் பிரின்சஸ் என்று நிகழ்ந்தவர்கள் கங்க்ராட்ஸ் என்று விக்னேஷை வாழ்த்தினர். சற்று நேரத்தில் அறைக்கு மாற்றப்பட்டால் அபி. வினிதா, வினோத் அவர்கள் குடும்பத்தினர், பிரகதீஷ் குடும்பத்தினர் என அனைவரும் வந்து சேர்ந்தனர். இவ்வுலகிற்கு வந்த புதுவரவு அனைவர் மனதிலும் மகிழ்ச்சியை நிறைத்தது. குழந்தை ஆனா பெண்ணா என்பது முக்கியமல்ல, வளர்க்கும் விதமே முக்கியமானது. ஆண் குழந்தை உயர்வென்றும் பெண் குழந்தை தாழ்வென்றும் என்னும் சமூகம் மாற வேண்டும். அன்போடும் நட்பண்போடும் வளர்க்கப்படும் ஒவ்வொரு குழந்தையுமே இவ்வுலகில் பொக்கிஷங்கள்தான். அகிலத்தை ஆள பதவியோ அதிகாரமோ பணமோ தேவையில்லை. தேவையானது அன்பு. அன்பு இந்த அகிலத்தை ஆளுமேயானால் எங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு குழந்தைகள் மனதிலும் அன்பை விதைப்போம். இனி வரும் தலைமுறைகள் அன்பால் அகிலம் ஆளட்டும். அப்பொழுது இத்தகைய பேதங்களுக்கு இடமே இருக்காது. சுபம். ஹாய் டியர்ஸ், இந்த ஸ்டோரி கொஞ்சம் அழுத்தமான கதைக்களம்தான். பெண் சிசுக்கொலை இப்போவும் நடக்குது அப்படிங்கிறது உண்மையில் எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்தது. கதையை என்னால் முடிஞ்சளவு நேர்மறையாக கொண்டு சென்றுள்ளேன். தீபிகாவிற்கு தீக்ஷிதன் கிடைத்தது போல் இங்கு பல அனாதைகளாக உருவாக்கப்பட்டவர்களுக்கு யாரும் கிடைப்பதில்லை. வேதனையோடு அவர்கள் வாழ்வு செல்கிறது. கதை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து பல கதைகள் கேட்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.